செல்லக்குட்டி குட் மார்னிங். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஹர்ஷகுட்டியோட ஃபஸ்ட்டு 3 months அந்த டைமில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இல்லை எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் டிஸ்க்ளைமர் என்னன்னா, இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் என்னென்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணுறேன்னா, அந்த ஃபார்முலா மில்க் கொடுக்குறேன்னா அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹர்ஷகுட்டியோட ஃபஸ்ட்டு மந்தில் என்னென்ன டவுட்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா, அவன் தூங்குறப்போ ஒரு மாதிரி அனுத்துற மாதிரி ஒரு சவுண்டு விட்டுட்டே இருப்பான். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அது வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்டோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 or 3 monthsலேயே அது நார்மல் ஆகிடும், அந்த மாதிரி சவுண்ட்லாம் இருக்காது, சரியாயிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு 2 months முடிஞ்சோடனே அந்த மாதிரி இல்லை, அவன் நார்மலாக தூங்கிக்கிட்டான். நெக்ஸ்ட் அவன் முகத்தில் காதல்லாம் ஒரு மாதிரி பொறியாக ஒரு மாதிரி வெள்ளையாக டாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்துட்டு சில பேர் பால் பொறியும்பாங்க, அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில. அது வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்டப்போ அதுவும் ஒன்றும் இல்லை, நார்மலாக வளர போயிடும் அப்படின்னாங்க. அதுவும் ஃபியூ டேஸ்லேயே சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அந்த ஐசைட், அந்த ஐபால்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி டைரக்ஷனில் இருக்காது, அப்பப்போ இது இதாகிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதுவுமே நியூ பார்ன்ஸ்க்கு வந்து அப்படி தான் இருக்கும். வளர அதுவுமே சரியாயிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் அப்புறமேட்டு நார்மல் ஆயிடுச்சு. இதெல்லாம் சும்மா டீசர் தாங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு தான் பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, எதுக்கு அழுகுறானே தெரியாது. ஒரு டைம் வந்துருச்சுன்னா நைன்னு அழுவான், பால் குடிக்க மாட்டான், தூங்க மாட்டான். ஈவினிங் மேலே மோஸ்ட்லி ஈவினிங் நைட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. அது டாக்டர் கிட்ட வந்துட்டு கேட்டோம். சில நாள் இதுக்காகவே தான் டாக்டர்கிட்டயே போனோம், ரொம்ப அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன சொன்னாங்கன்னா, அது சில குழந்தைங்களுக்கு இருக்கும் காலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்லாம் கரெக்டாக இல்லை. பட் ரொம்ப கிராங்கி, ரொம்ப ஃபசியாக இருந்தால் நீங்கள் பேராசிட்டமால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவுமே சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் அதுக்கு கூட கேட்க மாட்டான், அழுதுட்டே இருப்பான். அது வேற வழியில் நம்ம அதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வளர வந்துட்டு சரியாயிடும். இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இல்லை, நார்மல் ஆகிட்டான். ஓகே, இப்போ ரெசிபி பார்ப்போம். உங்களுக்கு ரெசிபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை நான் ஸ்கிப் பண்ணுறதுக்கு செகண்ட்ஸ் கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மட்டன் புலாவ் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான். ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக வேணாங்கிறதுக்காக நான் புலாவ் எடுத்திருக்கேன். அது வந்து எப்படி செய்யுதுன்னா, ஒரு துணியில் இந்த ஸ்பைசஸ்லாம் கட்டிக்கோங்க. அது மட்டன் வேகிற தண்ணியோட அதை கட்டி இதை போட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக அதில் ஃப்ளேவர் இறங்கிரும். பட் வந்துட்டு நம்மளுக்கு தனித்தனியாக எடுக்கணுங்கிற தேவை இருக்காது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் தான். புலாவுக்கான ரைஸ் வந்து ஊற வச்சுக்கிறேன். சைட் பை சைடு வந்துட்டு ஒயிட் ரைஸும் கொஞ்சம் வச்சுக்கிறோம். அது வந்துட்டு இன்னைக்கு அம்மா பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வந்து கொஞ்சம் செஞ்சுட்ருக்கேன். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு டைரெக்டாக மிக்ஸி ஜாரில், ரொம்ப சிம்பிளானது தான் இது வந்து புலாவுக்கு, ஏதாவது சைட் டிஷ் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு கை சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பிராய்லரில் தான் செய்கிறதுனால நான் டேரெக்டாக கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். இதே நாட்டுக்கோழியில் செய்கிறீங்கன்னா குக்கரில் தாளித்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் வந்துட்டு பட்டை, கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே நான் கலந்தாப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிடணும்ல அந்த பேஸ்ட்டு, இது பச்சை வாசம் நல்லா போகணும். ஒரு 5 to 10 minutes வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசம் போன பிறகு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். அது கூட என்னென்ன தூள்னா, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அதோட டபுளாக தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இதை வந்து நல்லா அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, மசாலா ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல. அந்த மசாலா தூளோட பச்சை வாசலும் நல்லா போகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புலாவ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான் புலாவ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த பச்சை வாசம் போன பிறகு சிக்கனை போட்டு இது சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 15-20 minutes அப்படியே மூடி போட்டு அது வெந்துருச்சுன்னா இது சூப்பராக ரெடி ஆயிரும். ஒயிட் ரைஸும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். பீஸ் தனியாக, தண்ணி தனியாக எடுத்துக்கணும். இந்த வாட்டரை தான் நம்ம வந்துட்டு புலாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த வாட்டரே.
சார் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. இந்த அளவுக்கு நம்ம செய்ய விட்டதே பெருசு தான். இவன் கூட கொஞ்ச நேரம் அஸ்யூஷுவல் விளையாடுறது. ஓகே, நம்ம பேக் டு அந்த டாபிக் போவோம். அப்புறம் எனக்கு வேற மெயின் டவுட் என்ன இருந்துச்சுன்னா, பால் குடிக்கிறப்ப பசிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். பட் வந்துட்டு பால் குடிக்காம அழுவான். ஒரு 2 சப்பு சப்புவான், அப்புறம் அழுவ ஆரம்பிப்பான். ரொம்ப என்னடா அது அப்படின்னு டவுட்டா இருக்கும். நம்மளுக்கு பால் இல்லையா, பால் பத்தலையா, அந்த மாதிரி டவுட் இல்லாமல் உண்மையா இருக்கும். பட் நம்ம ஒரு 2 விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். வேற எல்லாமே நீங்க மறந்துருங்க. பால் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க யூரின் போறதை மட்டும்தான் பார்க்கணும். மோஷன் போறதை வந்து பார்க்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் போறாங்க, 6 டைம்ஸ் போனாலே அது வந்துட்டு நார்மல் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, அவங்க வெயிட் கெயின் வந்துட்டு கிராஜுவலாக நல்லா இருக்கா, அந்த க்ரோத் சார்ட் படி அவங்க வளர்றாங்களா, இது 2 பார்த்துட்டாலே போதும் நம்மளுக்கு பால் வந்துட்டு போதுமான அளவு இருக்கு அப்படின்னு. ஓகே, அகெயின் பேக் டு தி ரெசிபி. சிக்கன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு 20 மினிட்ஸ் கொதிச்சு வந்தோடனே அது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் மட்டன் புலாவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம மட்டனையும் அதிலே போட்டு ஒரு 2 பெரட்டு பெரட்டிடணும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு நம்ம மட்டன் ஸ்டாக் இருக்குல்ல, அந்த வாட்டர், அந்த தண்ணி உங்களுக்கு அளவு பத்தாட்டி எக்ஸ்ட்ராவாக நார்மல் வாட்டர் கலந்து ஊற்றிக்கோங்க. நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதியில் கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். போட்டு விசில் வச்சாச்சு. ஏற்கனவே மட்டன் வந்ததுனால ரைஸ் வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் டாபிக் வருவோம். பால் பத்து தான் பார்க்கறதுக்கு அந்த 2 விஷயம் தான் நான் அப்படி தான் பார்த்துக்கிறேன். மெயினாக நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் வந்து நம்ம தெளிவாக இருந்தால் போதும். நம்ம பேபிக்கு 6 மந்த்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபார்முலா மில்க் எதுவுமே கொடுக்கறதில்ல, ஃபுல்லாகவே ஃபீடிங்கில் தான் இருக்கான். மட்டன் புலா வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. மட்டன் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம், சான்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹர்ஷோட இதில் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, அழுகுறான்னு சொன்னேன்ல, அப்போ வந்துட்டு ஃபீட் பண்ண வருவான், 1 நிமிஷம் குடிப்பான், அதுக்குள்ளே அழுவ ஆரம்பிச்சிருவான். என்னன்னு பார்த்தா ரொம்ப கேஸாக இருக்க மாதிரியும் எனக்கு தோணுச்சு அவனுக்கு. அதுக்கு வந்து டாக்டர் கிட்ட கேட்டப்போ அது வயிறு வலி, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்குலாம் ஒரு டானிக் கொடுத்தாங்க. மேபி காது கூட அடைக்கலாம், அவங்க ஃபீட் பண்ணுறப்ப அவங்களுக்கு பொசிஷன் வாப்பா இல்லாமல் இருக்கலாம், காது அடைக்கலாம், அதனால கூட வந்துட்டு அவங்க குடிக்காமல் இருக்கலாம், மாற்றி பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நெய்னு கொஞ்ச நேரத்துக்கு இருப்பான். சில நேரம் தான் ஒழுங்கா குடிப்பான், குடிக்கல, இப்படியே மாற்றி மாற்றி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அவங்க ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் அவங்க பாடிக்குள்ள நடக்கிற விஷயம் தான் எனக்கு தோணும். ஒரு ஸ்டேஜ் அவங்க கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு ரொட்டீன் இல்லை ப்ராப்பராக அவங்க ஆயிப்பாங்க. அதுக்கு இதெல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு இதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். மறுபடியும் நைட் ரொட்டீன் வந்தாச்சு. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு நைட்டு மட்டும் டைப்பர் போட்டு விட்டுருவேன். 4th மந்த் எண்டில் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமில் சார் நல்லா கை சப்புறாரு, கமந்து அப்பப்போ படுக்கிறான். பட் இன்னும் தலையை நல்லா தூக்கி பார்க்கல. கொஞ்ச நேரம் பார்ப்பான், அப்படியே படுத்துப்பான். அவனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பார்க்கல. டக்கு டக்குன்னு ஒரு சைடு இப்படி திரும்புறது, இதெல்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் பண்ணிப்பான். இதெல்லாம் தான் இவனுடைய டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொரு பேபிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நான் வந்துட்டு 3rd மந்த் வந்து கொஞ்சம் இவனை உட்கார வைப்பேன். கொஞ்சம் மினிட்ஸ் அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் லைட்டாக மடியில் உட்கார வைக்கிறது அந்த மாதிரி. இவனை பேபி கோம் அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவனை சீவி கொஞ்சம் அழகு பார்த்து கொஞ்சிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோதான். நைட் ஆக்சுவலாக தூங்கிடுவான், மார்னிங் தான் எந்திரிக்கிறான். நடுவில் ஃபீடுக்கு எந்திரிப்பான். அது 1 டைம் 2 டைம்லாம் கணக்கெலாம் இல்லைங்க. அவன் தோன்றப்பெல்லாம் எந்திரிப்பான், நானும் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாம் 2 பேரும் தூக்க கலக்கத்தில் ஏதோ ஒன்று பண்ணி தூங்கி எழுந்திரிச்சிருவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுலேருந்து ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து பேசுகிறேன். இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் ஆர்த்தி மறுபடியும் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.